ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை 2 நிமிடம் மட்டும் நீ கேள். 2 நிமிடம் இதை கேட்டால் போதும். இன்று இரவுக்குள் 2 நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன். அதை நீ அறிந்து கொள். அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும். என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன். என் பக்தர்களை நானே கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது. ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் 4 கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன். அவனை விழவிடவே நான் மாட்டேன். அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். அதை நீ புரிந்து கொள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார். நாளடைவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமுடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். குடை மழையை நிறுத்தாது, ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும். தைரியம் பிரச்சனைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும். கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் இன்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள். கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே. நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு. அடுத்த அடி நீ எடுத்து வை. உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேச துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு. அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி. தாழ்வு மனப்பான்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும். மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். பயப்படாதே. எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன். உன்னை சந்திப்பேன். நீ என்னுடைய வருகைக்காக காத்து கொண்டே இரு. நான் வருவதை நீ அடையாளம் கண்டுகொள். நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ. மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய். நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் இருப்பேன். அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம். வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம். உன் உடம்பிற்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படும். ஜில்லென்று காற்று வீசும். அப்போது நீ உணர்ந்து கொள், உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று. நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது. இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள். இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது. காலத்தின் கைகளில் விட்டுவிடு. இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்து வா. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய். உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது. நான் இருக்கின்றேன். நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட, மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கர்ம பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம். அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை. அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும். இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம். அப்படி என்ன பரிகாரம்? தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நைவேத்தியமாக சிறு கட்டி வெல்லத்தை படைத்து வணங்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் படைத்த வெல்லத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும். அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெல்லத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா?
அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்க பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம். நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் ஐதீகம். இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும். இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம். தொடர்ந்தும் செய்து வா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு. இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்து பார்த்தாயா? நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவ கணக்கில் சேர்ந்து விட்டது. பயப்படாதே, கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கின்றேனே. அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம், நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே. நான் சொல்வது போலவே செய்துவிடு. தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று. தினமும் வெள்ளக்கட்டிகளை வை அல்லது சர்க்கரைகளை வை. அது எடுக்க எடுக்க, அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. நீ கவலையை கொள்ளாதே. இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றையெல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு. மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பல அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன். என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன். என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார். கவலைப்படவே மாட்டாய். நான் இருக்கின்றேன் உன்னோடு. எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன். அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே. நீ அதை சென்று அடையப் போகின்றாய். உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம். இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு இரு. இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு இரு. அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு. இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார். சென்று பார். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும். நீ நினைத்தது நடக்கும். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய். அந்த மனிதனை அளிக்கும் 3 எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே. மிகவுமே மோசமானது. நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம். அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம். எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. 2 மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு. அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு. நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது. அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும். இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது.
நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன் அப்பன் நான் சொல்கிறேன். நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும். அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும். அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும். நீ கவலைப்படாதே. இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள். இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று. இதுவரை நீ இழந்தாய். இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய். அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய். இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய். ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்து கொள்ளப் போகின்றாய். ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய். இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்து கொள்ளப் போகின்றாய். இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்து கொள்ளப்படாது. பயப்படாதே, கலங்காதே, குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன். வந்தும் இருக்கின்றேன். நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது. அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய். அதனால்தான் இவ்வளவு சிக்கல்களை நீ மாட்டிக்கொண்டிருக்கின்றாய். அதற்கு பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய். ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய். தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது. நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன். என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன். என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா? நான் காப்பாற்றுகிறேன். நீ பயப்படாதே. எதை பற்றியும் நீ சிந்திக்காதே. பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான். மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்கி பயணிக்க செய். அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு. அதை நான் நகர்த்தி காமிக்கின்றேன். அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள். உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் சிந்தாதே. போனது எல்லாம் போகட்டும். போனது திரும்பி வரவா போகிறது? அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பி தருகிறேன். வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன். நீ முயன்று பார். உன்னால் முடியும். நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும். உனக்கு நான் துணை இருப்பேன். நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷ மனையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா? அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கிறேன். திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது. நான் பார்த்து கொள்கிறேன். உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது முற்றிலுமே தவறானது. அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது தேவையே இல்லாதது. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிறகு ஏன் உனக்கு அச்சம்? அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. உன் படிப்பு, உன் அறிவு, உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா? அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன். நான் தருவேன். உன்னுடைய கர்ம வினை கண்டு நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்றாய். உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன். அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும்.
நான் நம்ப வேண்டும் என்று உன்னை அடிக்கடி கூறுவது அதனால்தான். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும். நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். என்னை நம்பு. நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன். உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னோடு இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே. அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம்? எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம்? நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன். நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது. நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும். அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன். உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தக்கூடாது. ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். மிக மகிழ்ச்சியான நாட்களெல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நல்ல புத்தம்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். வெற்றி மலையை உனக்கு குவியந்து குவியப் போகின்றது. வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது. சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார். நல்லது நடக்கும். எப்போதும் என்னுடைய இன்முகத்தை உன் நினைவில் வைத்து என்னுடைய நாமத்தை உன் நாவில் வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். நல்லது உன் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இனிமேல்தான் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது. இதுவரை இருந்ததை விட அது பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றது. இதுவரை எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து விட்டாய். இனி வரும் காலம் உனக்கு அப்படி இருக்கப் போவதில்லை. அது உன் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து தந்து உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்க போகின்றது. ஏனென்றால் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய அன்பான மனதுக்கும் நான் அதை தரப்போகின்றேன். நீ என் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை உனக்கு வீண் போகாது என் தங்கமே. அதுபோலவே நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தையும் நான் மீறவில்லை. நான் உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? அதை நீ இப்போது பெறப்போகின்றாய். எதிர்காலத்தில் அது உனக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் என்பது வெகு தூரம் என்பது கிடையாது. நாட்களை நீ எண்ணிக்கொள். அந்த நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி பார்த்தால் அது உன் கையில் என்று சட்டென்று வந்துவிடும். நான் சொல்வது அனைத்துமே உண்மை. உன்னுடைய வாழ்வில் இதற்கு மேல்தான் பல நன்மைகள் நல்ல நல்ல நிலைமையில் இருக்கின்றது. இன்னும் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய். பல அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன. இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமல்ல. உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது. ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய். அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு. உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன். உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன். நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை எண்ணி நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். நான் இருக்கின்றேன். எதற்கும் நீ பயப்படாதே. நான் உன்னை என் கைக்குள் அரவணைப்பாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும். அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும். சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னைதான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே. ஜாதகம் எல்லாம் பார்க்காதே. ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான். உன்னை படைத்தவ எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா? தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்து நிற்காதே. உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமாக இரு.